நாம் இப்போ பஞ்சகாவிய விளக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த விளக்கை பசுவின் சாணம், கோமியம், பால், தயிர், நெய் இவற்றில் செய்தது. இதை நம் வீட்டில் நெய் விட்டு ஏற்றி வர வேண்டும். சுக்கிர உரையில் ஏற்றி வர வேண்டும். கணபதி ஹோமம் வளர்த்ததற்கு சமமாகும். யாகங்கள் வீட்டில் வளர்க்க முடியவில்லை என்றாலும் இந்த பஞ்சகாவிய விளக்கை ஏற்றி நம் வீட்டில் உள்ள தீய சக்திகள் அனைத்தும் போக்கி நன்மைகளை உண்டாக்கும். இந்த பஞ்சகாவிய விளக்கை எரிந்து முடிந்ததும் விபூதியாக வைத்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது பஞ்சகாவிய விளக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த விளக்கு பசுவின் சாணம், கோமியம், பால், தயிர்,